சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. மே மாத ராசி பலன்களை தற்போது பார்க்கலாம். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சம பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். இதோடு இந்த ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் பதிவேற்றி கொண்டிருக்கிறோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். மாத முதல் நாளில் படத்தில் காட்டியுள்ளதுபடி மேசத்தில் சூரியன் உச்ச நிலையிலும் கூடவே புதன் கிரகமும் உள்ளது. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பலத்துடனும், மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சந்திரனும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி மற்றும் செவ்வாய் இருக்கும். கிரக பெயர்ச்சிகள் என்று பார்க்கும் போது 11ஆம் தேதி செவ்வாய் மேசத்தில் பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். 14ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகி குருவுடன் இருக்கும். சூரியன் மற்றும் புதன் இரண்டும் 15ஆம் தேதியில் ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகும். ரிஷபத்துல புதன் நட்புதான், ஆனால் சூரியன் அங்கே பகையாக இருப்பார். புதன் மீண்டும் 29ஆம் தேதி மாலை மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகிறது. ஆக புதன் இந்த மே மாதத்தில் 3 ராசிக்குள் பயணம் செய்யும். மிதுனத்தில் 2 முக்கிய சுபகிரகங்களான சுக்கிரன் மற்றும் குரு கிரகம் இந்த மாதத்தில் பயணிக்கும். இதில் காலபுருஷனுக்கு 9வது ராசியா வரக்கூடியது தனுசு. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய கூட்டணி, அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு. நமக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மனசுல நிம்மதி இல்லை. அடுத்தது 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. இந்த சூரியன் புதன் இணைவு பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறது ராசிக்கு ஒரு விசேஷமான அமைப்பு. ஒரு வகையில பார்க்கும்போது இந்த சூரியன் புதன் இணைகிறது புதனாதித்ய யோகம். ஆனா நம்ம ராசிக்கு புதனாதித்ய யோகமாகவும் வேலை செய்யும், மேலும் தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் வேலை செய்யும். ஏன்னா பாகிய ஸ்தானாதிபதி சூரியன், கர்ம ஸ்தானாதிபதியாக வரக்கூடியது நமக்கு புதன். இந்த தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் இணைகிறத நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்றோம். அது பஞ்சம ஸ்தானத்துல இந்த மாதத்தோட பிகினிங்ல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த தர்ம ஸ்தாபனங்கள், சேவை மனப்பான்மையோட யாரெல்லாம் மக்களுக்கு உதவி எல்லாம் அதிகமா செய்யறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் பார்த்தோம்னா பிரமாதமா இருக்கும். நல்ல அங்கீகாரம், மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு, உடைய பெயர் புகழ், உடைய கௌரவம் இதெல்லாம் பல மடங்கு உயர போகுது. சேவை நோக்கத்தோட நீங்க செய்யக்கூடிய உதவிகள் மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு பெறும். தர்ம கர்மாதிபதி யோகத்தால நிறைய பேர் இந்த அறக்கட்டளைகள் நிறுவுறது, அல்லது நீங்க ஆல்ரெடி அறக்கட்டளைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் தென்படுறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அதன் மூலமாக உங்களுடைய சேவை இன்னும் மேன்மை அடைகிறது. அதெல்லாம் அந்த மாதத்துல பிரமாதமா நடக்க போகுது. எனவே பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் இணைகிறது, அதாவது தனுசுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. அது ஏதாச்சும் மைனஸா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இல்ல, நிறைய நல்ல மாற்றம் உண்டு. இருப்பினும் கடன் சார்ந்த சிந்தனையை கொடுத்துரும். அடுத்தது 7ஆம் இடத்துல குரு, ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது. குருவுடைய பார்வை நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கு, மைண்ட் கிளியரா இருக்கு. சனி மட்டும் தன்னுடைய பார்வையை 10வது பார்வையை ஜென்மஸ்தானத்துல செலுத்தி தெளிவா போற இடத்துல ஒரு குழப்பத்தை கொடுக்கிறாரு. குரு எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை அழகா ஒரு பாதையில ஒரு நேர்கோட்டில் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. எனவே குரு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். அடுத்தது பாகியஸ்தானத்துல கேது, தந்தை வழி உறவுகள் இதுல எல்லாம் ஒரு மாதிரி தடுமாற்றத்தை கொடுக்குது, தயக்க நிலைகளை கொடுக்குது, வருத்த நிலைகளை கொடுக்குது. இதுதான் இந்த மே மாதத்துக்கான பிளானட்டரி போர்ஷன். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா சூரியன் புதன் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைவாரு. அதே மாதிரி சுக்கிர ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சுக்கிர யோகத்தை கிரியேட் பண்ணுது. சுக்கிரனும் குருவும் இணைகிறது உங்களுக்கு ஒரு வகையில நல்லதா கெட்டதா அப்படின்னாக்கா அது அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இல்ல. ஏன் அப்படின்னா குரு சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்களுக்கும் குருவை சுக்கிரன் பார்த்தாலோ சுக்கிரன் குருவை பார்த்தாலோ அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மன வாழ்க்கையில ஒரு மாதிரி சலசலப்பு இருக்கும், ஒரு பெருசா நிம்மதி இருக்காது வாழ்க்கை துணையால. வேணா உங்க ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா செவ்வாய் அவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது நிலவுல யோகத்தை கொடுக்குது. புதுசா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது. நிறைய பேருக்கு வீடு கட்டுறது, வீடு வாங்குறது இது போன்ற யோகமான அமைப்பு இந்த மாதத்துல உண்டு. மேலும் இந்த செவ்வாய் சனி கூட்டணி இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல ஒரு சில பழுது பார்த்தல் சார்ந்த செலவுகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 4ஆம் இடம் அப்படின்னாக்கா சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் சொல்றோம். எனவே தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். மேலும் தாயாரோட அடிக்கடி வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நெருங்கிய உறவினர்கள்ட்ட ஒரு மாதிரி தேவையற்ற
வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதனால நெருங்கிய உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது பணிச்சுமை சற்று அதிகமா இருக்கும். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பணிச்சுமை சற்று அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். சின்ன சின்ன இயற்கையான வாக்குவாதம் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய பணியாளர்களோட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூரியன் புதன் நினைவு இருக்கிறதுனால எல்லாத்தையும் லாஜிக்கலா யோசிச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமா கன்வெர்ட் பண்ணிப்பீங்க. அதனால பிரச்சனையே இல்லை. ஆனா கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதிய பதவிகள் உங்களுக்கு வழங்கப்படும். உங்களுடைய எஃபோர்ட் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். இந்த நேரத்துல எதுலயும் அலட்சியம் இல்லாம உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை சரிவர நீங்க செஞ்சு முடிக்கிறது ரொம்ப நல்லது. இருப்பினும் நீங்க உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் உறுதியா இந்த மாதத்துல கிடைச்சிரும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்துல இணைஞ்சிருக்காங்க. தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படுது, புதனாதித்ய யோகம் ஏற்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, மற்றவங்களுக்கு அதை எளிமையா புரிய வைக்கிறது, அதெல்லாம் இந்த மாதத்துல பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுக்குது. எனவே எல்லாத்தையும் வந்து எளிமையா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் பிரமாதமா கிடைக்குது. 11ஆம் தேதி வரைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல சற்று கவனமா இருக்கணும். 11ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது இந்த மாதத்துல தொழில் ரீதியா பார்க்கும்போது இந்த மாதம் பெருசா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா இல்ல. தொழில முன்னேற்றம் உண்டு, உயர்வு உண்டு. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்டை இப்போ ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியா என்னெல்லாம் பிரச்சனையை சந்திச்சு வந்தீங்களோ அதெல்லாம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும். தொழில இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதத்துல நிர்வாகத்துறையில இருக்கிறவங்க, ஒரு விஷயத்த நிர்வாக மேலாண்மை செய்யறவங்க, அவங்களுக்கு இயந்திரவியல் துறையில இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, பாதுகாப்பு துறையில இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து பிரமாதமா இருக்கும். நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மேலும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சேவை சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறை, ஆடை வடிவமைப்பு துறை, உணவு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல பெண்கள் தொடர்பான துறையில பணிபுரியக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து பிரமாதமான வளர்ச்சியை கொடுத்துரும். அதே போல ரெஸ்டாரண்ட்ல ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் பர்டிகுலரா பார்க்கும்போது ஒரு சில கடின உழைப்புக்கு பிறகு உறுதியா நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஏற்றமும் நல்ல பொருளாதார வருமானமும் சிறப்பான முறையில் கிடைச்சிரும். கல்வி சம்பந்தமான விஷயத்துக்கு இந்த மாதம் வந்து 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சப்போர்ட்டிவா மாறுது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல உயர்வு உண்டு, நல்ல மாற்றம் உண்டு. ஆசைப்பட்ட இடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது இந்த மாதத்துல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை பார்த்த வரைக்கும் திருமண முயற்சியில தாராளமா செய்யலாம். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே திருமணத்துக்கு ஒரு உகந்த காலம் தான் இது. திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். சுப செய்தி உறுதியா உண்டு. அடுத்தது இந்த மாதத்துல மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா பிரச்சனை இல்லை. வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இருக்கு, வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி இருக்கு, வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமா இருக்கு, எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா செகண்ட் ஹாஃப் 15ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உறவு நிலை எல்லாத்துலயும் சற்று கவனமா இருக்கணும். தேவையில்லாத கருத்து போராட்டங்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த மே மாதத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி உறுதியா கிடைச்சிரும். தாராளமா முயற்சி பண்ணலாம், சாதகமா இருக்கு. புத்திர பாக்கியம் ஒரு 80% பேருக்கு உறுதியா கிடைச்சிரும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சுபவிரய செலவுகள் செய்வீங்க. பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. மேலும் பிள்ளைகளும் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கு. பிள்ளைகளால சுபவிரய செலவுகள் சற்று அதிகமா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க மேனேஜ் பண்றதுக்கு தயாராயிடணும். அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு மேல் மார்பக பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு இந்த மாதத்துல வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. சளி தொந்தரவு சற்று அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் சனி கூட்டணி இருக்கிறதுனால உஷ்ணம், பித்தம், அதுவும் சூரியன் இந்த மாதத்துல உச்சம், பஞ்சமஸ்தானத்துல சூரியன் உச்சம், அதனால பித்தம் சம்பந்தமான பிரச்சனை, உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் இந்த மாதத்துல வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல ஆட்சி அப்படிங்கிறதுனால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சற்று கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல சிறுநீரகம் தொடர்பான ஒரு சில பிரச்சனைகள், குழப்பங்கள் வந்து நீங்க இந்த மாதத்துல வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் சற்று கவனமா இருந்துக்கணும். மேலும் கண் சம்பந்தமான பிரச்சனை, கண் சார்ந்த வகையில ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்புகள் உண்டு. முக்கியமா உங்களுடைய உணவு முறைகள்ல கவனம் செலுத்திக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சனிக்கிழமையில கால பைரவர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமையில நீங்க அதை பண்றது ரொம்ப நல்லது. இது ஆத்ம திருப்தியும் மன அமைதியும் அதிகமா பெற்றுக் கொடுக்கும், தடைகளை விலக்கி கொடுக்கும். நேயர்களே, இப்ப நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள், என்ன லக்னம்,
தற்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டுள்ளது என்பதை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அதனால இந்த பொது ராசி பலனை நீங்கள் உங்களுக்கான முழுமையான பலனாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நேயர்களே, இது போன்ற சூட்சுமமான தகவல்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. எங்கள் அலர்மகள் சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை பார்க்க எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. சிற்கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.